ஐபிஎல் களை கட்டி கொண்டு வருகின்றது. கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாகவே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. பொதுவாக சொல்வார்கள், ஏதாவது ஒரு அவதூறை சந்தித்து விட்டால் அடுத்த போட்டியில் அடித்தால் கன்னத்தில் அரைந்தது போல் மீண்டும் ஒரு பதில் காட்டப்பட்டது என்று சொல்வார்கள். இன்றைய தினம் ரிஷப் பண்ட் அதை செய்து காட்டியிருக்கிறார். முதல் போட்டியில் கடைசி நேரத்தில் எதிர்பாராத ஒரு தோல்வி ஒன்று கிடைத்ததும் அவருடைய ஓனர் அவரை அவமரியாதையாக நடத்தினார் அல்லது திட்டினார், அந்த அணியின் உரிமையாளர் என்று சொன்னார்கள். ஆனால் அதே உரிமையாளர் ரிஷப் பண்டின் துடுப்பாட்டத்தை கைதட்டி உற்சாகப்படுத்தி கைகளை என்று காட்டி அந்த கொண்டாடுகின்ற விதம் இருக்குதானே, இதுதான் கொடுக்கின்ற பதிலடியாக இருக்கும். அதை இன்றைய தினம் ரிஷப் பண்ட் செய்து காட்டியிருந்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் துடுப்படுத்த ஆடியது 9 விக்கெட்டுகளை இழந்து 156 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. மீண்டும் அவர்களுடைய அதிரடி நாயகர்கள் இன்றைய தினம் சொதப்பினார்கள். டிராவிஸ் ஹெட் 7 ஓட்டங்கள், அபிஷேக் சர்மா 2 பந்துகளில் ஓட்டம் இல்லாமல் ஆட்டமிழந்தார். இஷான் கிஷன் 4 பந்துகளில் 1 ஓட்டம். எனவே பெயர்கள் பெரிதாக இருந்தாலும் அவர்களுடைய பெறுதிகள், அவர்கள் ஓட்டங்களை பெறுவது அவ்வளவாக இல்லை என்பதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு சிக்கலாக இருக்கின்றது. கடந்த போட்டியில் அடித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த போட்டியில் முடியவில்லை. லியாம் லிவிங்ஸ்டன் 14 ஓட்டங்கள், ஹென்ரிச் கிளாசன் 41 பந்துகளில் 62 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். நிதிஷ்குமார் ரெட்டி 33 பந்துகளில் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்தடுத்து 2 போட்டிகளிலும் நல்ல முறையில் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இவர் இப்பொழுது மீண்டும் இந்திய அணிக்குள் நுழைவதற்கு தகுதியானவராக மாறிக்கொண்டிருக்கின்றார் போல் தென்படுகின்றது. முகமது ஷமி மிக 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 அபாரமாக பந்து வீசியிருந்தார். அவர்தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் என்றே சொல்ல வேண்டும். 4 ஓவர் 9 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். அதே போன்று பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் 34 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். அவேஷ்கான் 4 ஓவர் 36 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். மணிமாறன் சித்தார்த், இவர் தமிழக வீரர், 4 ஓவர் 29 ஓட்டங்கள் 1 விக்கெட். அதே போன்று திக்வேஷ் ரதி 4 ஓவர் 46 ஓட்டங்கள் 1 விக்கெட். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையில் எய்டன் மார்க்கம் நல்ல ஆரம்பம் ஒன்றை வழங்கினார். 27 பந்துகளில் 45 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்தார். மிச்சல் ஸ்மார்ஸ் 12 பந்துகளில் 14 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். இஷான் மாலிங்கவின் பந்து வீச்சில் ரிஷப் பண்ட் இறுதி வரையில் ஆட்டமிழக்காமல் 50 பந்துகளில் 68 ஓட்டங்கள் 9 பவுண்டரிகளை தான் பெற்றுக்கொண்டார். தேவையான நிதானம் காத்து போட்டியினை எவ்வாறு முடித்து வைக்க வேண்டுமோ அதே போன்று அவ்வளவு டென்ஷன் இல்லாமல் கூலாக இறுதி வரை போட்டியினை எடுத்துச் சென்றார். காரணம், மறுபுறத்தில் விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக வீழ்ந்து கொண்டிருந்தாலும் தான் மைதானத்தில் நிற்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டார். 9 பந்துகளில் 12 ஓட்டங்கள். நிக்லஸ் பூரான் 1 ஓட்டம். அப்துல் ஷமாட் 12 பந்துகளில் 16 ஓட்டங்கள். முகுல் சௌத்ரி 5 பந்துகளில் 2 ஓட்டங்கள். ஹார்ஷ் டபி இவர் 4 ஓவர் 18 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் சிறப்பாக பந்து வீசினார். ஆனால் ஏனையவர் கைவிட்டார்கள். நிதிஷ்குமார் ரெட்டி 1 ஓவர் மாத்திரமே பந்து வீசியிருந்தார். அதே போன்று ஜேதவ் உனட்கட் இன்றைய தினம் ஓட்டங்களை அள்ளி வழங்கியிருந்தார். 3.5 ஓவர்கள் 50 ஓட்டங்கள். இஷான் மாலிங்க 4 ஓவர் 30 ஓட்டங்கள் 1 விக்கெட். ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர் 16 ஓட்டங்கள். சிவா குமார் 4 ஓவர் 30 ஓட்டங்கள் 1 விக்கெட். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அடுத்த போட்டி சிஎஸ்கே vs ஆர்சிபி. சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூர் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினை எதிர்கொள்ளவிருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது? சிஎஸ்கே மீள்வருகை ஒன்றை காட்டுமா? அடுத்தடுத்த 2 தோல்விகளிலிருந்து மீளுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.